Hello students, நம்ம 12th chemistry unit 6 solid state பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சம்ல டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். இதுக்கு அடுத்தது evaluate yourselfல நமக்கு ஒரு 3 சம் கொடுத்திருக்காங்க. அதை பார்க்கலாம். அதுல first sum, an element has a face-centered cubic unit cell with a length of 352.4 picometer along an edge. The density of the element is 8.9 gram centimeter minus 3. How many atoms are present in 100 grams of an atom? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஃபேஸ் சென்டர் கியூபிக் எலமெண்ட்டோட எட்ஜ் லென்த் பார்த்தீங்கன்னா 352.4 பிகோமீட்டர் இருக்கு. அதோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 8.9 கிராம் சென்டிமீட்டர் கியூப் நமக்கு டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மோலார் மாஸும் 100 கிராம் ஆஃப் எலமெண்ட்டில் எத்தனை ஆட்டம் ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், நமக்கு இந்த ஃபார்முலாவில் ரோ இஸ் ஈக்குவல் டு என்எம் டிவைடட் பை ஏ கியூப் என்ஏ. இந்த ஃபார்முலாவில் ஏதாவது ஒரு 3 வேல்யூ கொடுத்துட்டா நமக்கு மற்றதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலான்ட்டு. இப்போ நம்மக்கிட்ட ஃபேஸ் சென்டருக்கு என்ன தெரியும், நம்பர் ஆஃப் ஆட்டம் தெரியும், எட்ஜ் லென்த் தெரியும், அவகோட்ரா நம்பர் தெரியும், இந்த டென்சிட்டி ரோவும் தெரியும். பட் இங்கே நமக்கு மோலார் மாஸ் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எப்படி, இப்போ எம் தான் நமக்கு வேணும். ஸோ எம் ஈக்குவல் டு ரோ ஏ கியூப் என்ஏ டிவைடட் பை என். இந்த எம் வெளியில் கொண்டு வந்துட்டா ரோ உள்ளே போயிடும், அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரோ கொடுத்துருக்காங்களா, ரோ ஈக்குவல் டு 8.9 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கியூபோட வேல்யூ, ஏயோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 352.4 பிகோமீட்டர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிகோமீட்டர் சென்டிமீட்டராக மாற்றணும்னா, பிகோமீட்டருக்கு சென்டிமீட்டராக மாற்றினா பிகோமீட்டரோட வேல்யூ 10 பவர் மைனஸ் 12. அப்போ சென்டிமீட்டர்னா 10 பவர் மைனஸ் 10 சென்டிமீட்டர்னு போடலாம். நமக்கு கால்குலேஷனுக்காக 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 10 பவர் 8 போட்டுக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு 3.524 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஏயோட வேல்யூ. அதுக்கப்புறம் ரோ இருக்குது, ஏயோட வேல்யூ இருக்குது, என்ஏ இருக்குது. என்ஏன்னா என்னது, அவகேட்ரோ நம்பர் 6.023 into 10 power of 23 atoms mole inverse. அப்போது நமக்கு n அப்படின்னா இது என்னது, ஃபேஸ் சென்ட்ரிக் கியூபிக்குங்கிறதுனால என்னோட வேல்யூ 4. இப்போ ஃபேஸ் சென்ட்ரிக்கில் எப்படி 4 பாருங்கள், ஃபேஸ் சென்ட்ரிக் கியூப்னா இப்படி இருக்குமா, இந்த எல்லா எட்ஜஸ்லேயும் உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் பாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி எல்லா ஃபேஸஸ்லேயும் உங்களுக்கு ஒரு லேட்டஸ்ட் பாயிண்ட் இருக்கும், பின்னாடி முன்னாடி. அப்போது இதோட கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம், NC by 8 plus NF by 2 போடுவோம். அப்போது 8 by 8 plus 6 by 2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 8ன்னு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் நமக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 4ன்னு கிடைக்கும். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நமக்கு 4, 1 3, 1 + 3 4 நமக்கு. இப்போது இதெல்லாம் இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவல் டு ரோவோட வேல்யூ
8.9 gram centimeter minus 3 a cube ஓட வேல்யூ into 3.524 into 10 power of minus 8 centimeter whole cube அப்புறம் அவகேட்ரோ நம்பர் into 6.023 into 10 power of 23 atoms mole inverse divided by n வந்து 4 atoms. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் பண்ணோம், atoms கேன்சல் ஆயிரும். இங்கே சென்டிமீட்டர் கியூப், இந்த சென்டிமீட்டர் -3 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா இது சென்டிமீட்டர் கியூப், இது சென்டிமீட்டர் -3, இதுவும் கேன்சல் ஆயிரும். மீதி நமக்கு மோல் இன்வர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இது கூடலாம் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 8.9 into 3.524 into 10 power minus 8 cube பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 43.76 into 10 power of minus 24 கிடைக்கும். into 6.023 into 10 power of 23 divided by 4. இப்போ இதெல்லாம் இன்டூ பண்ணோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 584.44 into 10 power of minus 1 gram mole inverse கிடைக்கும். இங்கே கிராம் இருக்கும், கிராமு, இங்கே வந்து மோல் இன்வர்ஸ். ஸோ கிராம் மோல் இன்வர்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு எம்மோட வேல்யூ கிடைச்சிருச்சு. பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? அப்போ எம் ஈக்குவல் டு மோலார் மாஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு 100 grams ஆஃப் எலமெண்ட்டில் எத்தனை ஆட்டம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை இன்னமும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா இங்கே இன்ட்டு 10 பண்ணோன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் தள்ளி புள்ளி போயிடும். தட் இம்ப்ளைஸ் 58.4 இங்கே 6 வரும். 644 கிராம் மோல் இன்வர்ஸ் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போது இது வந்து நார்மலாக எம் வேல்யூ. இப்போ நமக்கு 100 கிராம்ஸில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ மோல் ஆஃப் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே சின்னதாக எழுதுகிறேன். மோல் ஆஃப் அன் எலமெண்ட், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மாஸ் ஆஃப் எலமெண்ட் divided by molar mass of element. இப்போ mass of the element என்னது? 100 grams கொடுத்துருக்காங்களா? ஸோ 100 grams divided by molar mass என்னது? 58.644 gram மோல் இன்வர்ஸ். இப்படி கொடுத்துருக்காங்களா? இந்த கிராம் கேன்சல் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1.7 அப்படின்னு வரும். அப்போ 1.7 மோல்ஸ் அப்படின்னு வரும். அப்போது உங்களுக்கு மாஸ் ஆஃப் த எலமெண்ட் கிடச்சிருச்சு. அப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம், அதாவது ஒரு மோல் அதாவது ஒரு 100 கிராமில் வந்து 1.7 மோல்ஸ் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இப்போது நமக்கு எத்தனை மோல் கிடச்சிருக்கோ அதை அவகேட்ரோ நம்பரால் இன்டூ பண்ணோன்னா
நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடைச்சிரும். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு கிடைச்ச m இன்ட்டு NA. அப்போது m நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1.7 இன்ட்டு 6.023 இன்ட்டு 10⁻23. இதோட நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 10.23 into 10⁻23 ஆட்டம்ஸ் கிடைக்கும். அப்போது இந்த கொஸ்டினில் பாருங்கள், இப்போது நமக்கு ஒரு எலமெண்ட் கொடுத்து அது FCCன்னு சொல்லியிருக்காங்க. அதோட எட்ஜ் லென்த் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது எட்ஜ் லென்த்னா ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதோட டென்சிட்டி ரோவோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இதில் m கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டு 100 கிராம் ஆஃப் எலமெண்ட்டில் எத்தனை ஆட்டம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம நார்மலாக டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவில் நம்ம m கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம m வெளியில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃபார்முலா எப்படி ρ = nm டிவைடட் பை a கியூப் இன்ட்டு NA. இப்போ m வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த ரோ உள்ளே போயிடும், கீழே இருக்கிறது மேலே ரெசிப்ரோக்கல் ஆயிரும். ஸோ ரோ a கியூப் NA டிவைடட் பை n. இப்போ நமக்கு ரோவோட வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூ தெரியும், NAவோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ தெரியும். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படி? அதுக்கு நம்ம தனியாக ஆல்ரெடி ஃபார்முலா வச்சுருக்கிறோம். BCCனா 8 டிவைடட் பை NC பை 8. இதுதான் ஃபார்முலா. இதே சிம்பிள் கியூபிக்னா NC டிவைடட் பை 8, BCCனா NC டிவைடட் பை 8 ப்ளஸ் NB டிவைடட் பை 1. இதே ஃபேஸ் சென்ட்ரிக்னா NC டிவைடட் பை 8 ப்ளஸ் NF டிவைடட் பை 2. ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சருக்கு. அதை நம்ம இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம மல்டிபிள் பண்ணணும்னா நமக்கு வந்து மோலார் மாஸ் கிடச்சிரும். m = mோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ மோலார் மாஸ் கிடச்சிருச்சுன்னா அதோட எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அவங்க 100 கிராம்ஸ்க்கு கேட்கும்போது ஃபஸ்ட் ஒரு மோலில் அந்த 100 கிராமில் எத்தனை மோல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த மோலை வந்து நம்ம ஆட்டமாக கன்வெர்ட் பண்ணோன்னா நம்ம அவகேட்ரோ நம்பர் கூட மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த சம் பார்க்கலாம். இப்போது அடுத்த சம்மில் பாருங்கள், டிட்டர்மைன் த டென்சிட்டி ஆஃப் cesium chloride with the crystallized of BCC structure with the edge length of 4.12.1 picometer இப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒரு cesium chloride வந்து BCC ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதோட எட்ஜ் லென்த் வந்து 412.1 பிகோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டென்சிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ நமக்கு டென்சிட்டிக்கான ஃபார்முலா தெரியும். ρ = nm டிவைடட் பை a கியூப் இன்ட்டு NA தெரியும். சரிங்களா? இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, cesium chloride அப்படின்னு ஒரு மாலிக்யூல் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்மலாம் ஆட்டம்ஸ் மட்டும் பார்த்தோம், இங்கே வந்து மாலிக்யூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ மாலிக்யூல் கொடுத்தோம்னா BCC ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எட்ஜில் இருக்கக்கூடிய லேட்டிஸ் பாயிண்ட் எல்லாம் CLஆக இருக்கும். இந்த எட்ஜில் இருக்கக்கூடிய லேட்டிஸ் பாயிண்ட் எல்லாம் CLஆக இருக்கும். சென்டர் பாடி சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்டம் cesiumஆக இருக்கும். இது எல்லாமே Cl. இது எல்லாமே Cl. அப்போ NC divided by 8 plus NB divided by 1 போட்டோம்னா 1 plus 1 நமக்கு கிடைக்கும். அப்போ cesium
ஒரு ஆட்டமும் குளோரைடு ஒரு ஆட்டமும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு ஒன்று தான். சீசியம் ஒரு ஆட்டம், குளோரைடு ஒரு ஆட்டம். ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல் வந்து ஒன்று தான். நம்பர் ஆஃப் மாலிக்யூல் அப்போ ஒன்று தான். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு மாலிக்யூல். அப்போ இங்கே மட்டும் என்னோட வேல்யூ 1ன்னு வரும். சீசியம் குளோரைடோட மோலார் மாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168.36 கிராம் மோல் இன்வர்ஸ். சரிங்களா? அடுத்தது நமக்கு ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ பிக்கோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சென்டிமீட்டரில் கொடுத்தோன்னா 4.121 into 10⁻⁻8 சென்டிமீட்டர். இங்கே எப்படி இந்த இந்த 8 கன்வெர்ட் பண்ணோம் அதெல்லாம் நான் போன சம்லேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. அவகாட்ரோ நம்பர் NA வந்து 6.023 into 10⁻23 ஆட்டம்ஸ் மோல் இன்வர்ஸ். இப்போது இந்த வேல்யூஸை இதில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிச்சோம் ஒரு மாலிக்யூலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசியத்துக்கு தனியாக மோலார் மாஸ் இருக்கும், குளோரினுக்கு தனியாக மோலார் மாஸ் இருக்கும். இப்போ சீசியத்தோட மோலார் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 132.905 கிராம் மோல் இன்வர்ஸ். இப்போ குளோரினுக்கு பார்த்தீங்கன்னா 35.153 கிராம் மோல் இன்வர்ஸ். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் தான் நமக்கு, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு 168.36 கிராம் மோல் இன்வர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு மாலிக்யூல் கொடுத்தாங்கன்னா ரெண்டோட மோலார் மாஸையும் தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே CsCl2ன்னு கொடுத்தா நம்ம குளோரினுக்கு 2ஆக போட்டுக்கலாம். சரிங்களா? 2 குளோரின் போட்டு அதோட மோலார் மாஸ் எடுத்துக்கலாம். இப்போது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது ஈக்குவல் டு N எவ்வளோ 1 molecules, 1 atom. M ஓட வேல்யூ 1.68.36 கிராம் மோல் இன்வர்ஸ் டிவைடட் பை A ஓட வேல்யூ 4.121 into 10⁻⁻8 சென்டிமீட்டர். A கியூபுங்கும் போது இது ஹோல் கியூப் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு 6.023 into 10⁻23 ஆட்டம்ஸ் மோல் இன்வர்ஸ். இப்போ நமக்கு மோல் இன்வர்ஸ் கேன்சல், ஆட்டம் கேன்சல் ஆயிரும். இப்போது மேலே 168.36 கிராம். இது வந்து 4.121 ஹோல் கியூப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 69.99 into 10⁻⁻24 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். இன்ட்டு 6.023 into 10⁻23 போட்டு இதை மல்டிபிள் பண்ணோன்னா 168.36 டிவைடட் பை இந்த கிராமை நம்ம இப்படி வச்சுக்கலாம். கிராமு இந்த சென்டிமீட்டர் கியூப் மேலே போச்சுன்னா சென்டிமீட்டர் -3 அப்படின்னு போயிடும். நம்ம எக்ஸாம்பிள் சம்லேயே பார்த்தோங்களா? இப்போ இதை நம்ம இன்டூ பண்ணோம் அப்படின்னா 421.54 into 10⁻⁻1 அப்படின்னு கிடைக்கும். இது மேலே போச்சுன்னா நம்ம இது ஒரு டிஜிட் தள்ளி போயிடும். அப்புறம் நம்ம ரெண்டு பக்கமும் இன்டூ பண்ணி
இன்ட்டு 100 பண்ணி நம்ம போட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3.99 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. அப்போ 3.99 நம்ம ரவுண்ட் ஆஃபாக 4 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் கியூப். அப்போ ரோ ஆஃப் அதாவது டென்சிட்டி ஆஃப் சீசியம் குளோரைடு வந்து 4 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் 3. ஓகேங்களா? இப்படி தான் நம்ம டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ ஃபேஸ் சென்ட்ரிக் கியூபிக் சாலிட் ஆஃப் அன் எலமெண்ட், அதோட அட்டாமிக் மாஸ் m கொடுத்துட்டாங்க 60 கிராம்ஸ் அப்படின்ட்டு. இதோட கியூபிக் எட்ஜோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்ரலாக பிகோமீட்டரில் தான் இதுக்கு முன்னாடி சம்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் த டென்சிட்டி. இப்போ ஒரு ஃபேஸ் சென்ட்ரிக் கியூபிக் சாலிடோட மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க 60 கிராம்ஸ் அப்படின்ட்டு. அதோட எட்ஜ் லென்த் கொடுத்துருக்காங்க 4 ஆம்ஸ்ட்ராங்னு. அதோட டென்சிட்டி கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ டென்சிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? ரோ ஈக்குவல் டு nm டிவைடட் பை a cube into na. இதுதான் நமக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவில் இப்போ n ஃபேஸ் சென்ட்ரிக் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃபேஸ் சென்ட்ரிக்கில் நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ ஃபேஸ் சென்ட்ரிக்னா இந்த எல்லா எட்ஜ்லேயும் ஆட்டம் இருக்கும், அது இல்லாமல் அதோட ஃபேஸஸ்லேயும் ஆட்டம் இருக்கும்னு நம்ம பார்த்தோமா? அப்போது nc/8 + nf டிவைடட் பை 2. அப்போ 8/8 + 6/2 அப்படின்னா 1, இங்கே வந்து 3. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து 4. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து நமக்கு 4. அப்போ அப்புறம் எம்மோட வேல்யூ, மோலார் மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 60 கிராம்ஸ் மோல் இன்வர்ஸ். இங்கே எந்த யூனிட்டும் கொடுக்கல, பட் மோலார் மாஸ் அப்படின்னாவே கிராம் மோல் இன்வர்ஸ் தான் அதோட யூனிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் எட்ஜ் லென்த்து கொடுத்துருக்காங்க. எட்ஜ் லென்த்து நமக்கு ஆம்ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்காங்க 4 ஆம்ஸ்ட்ராங். இப்போது ஒரு ஆம்ஸ்ட்ராங் எப்படி இருக்கும்? ஒரு ஆம்ஸ்ட்ராங்கோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻10 மீட்டர் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இப்போது ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டருங்கனால 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போமா? அப்போ வந்து -8 ஆயிரும். ஸோ 1 ஆம்ஸ்ட்ராங் ஈக்குவல் டு 10⁻⁻8 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாம். அப்போ இங்கே பாருங்கள், 4 × 10⁻⁻8 சென்டிமீட்டர் நமக்கு ஏயோட வேல்யூ, எட்ஜ் லென்த்தோட வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போது அது அவகேட்ரோ நம்பர் 6.023 × 10⁻23 ஆட்டம்ஸ் மோல் இன்வர்ஸ். இப்போது இந்த எல்லா வேல்யூவும் இதில் போட்டு நம்ம வழக்கம் போல் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். ஈக்குவல் டு என்னோட வேல்யூ 4 ஆட்டம்ஸ் போட்டுக்கலாம். யூனிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. எம்மோட வேல்யூ இன்ட்டு 60 கிராம் மோல் இன்வர்ஸ் டிவைடட் பை a cube. 4 × 10⁻⁻8 சென்டிமீட்டர் whole cube into 6.023 × 10⁻23 atoms mole inverse. இப்போது மோல் இன்வர்ஸ் ஆட்டம்ஸ் கேன்சல் ஆயிரும். இப்போது நமக்கு மீதி இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இப்போது 60 × 4 எவ்வளோ? 240 டிவைடட் பை 4 க்யூப் பண்ணோன்னா நமக்கு என்ன நடக்கும்? 64 × 10⁻⁻24 சென்டிமீட்டர் க்யூப்னு கிடைக்குமா? இங்கே வந்து கிராம் மட்டும் இருக்கும். ஓகே, இன்ட்டு 6.023 × 10⁻23 இருக்கும். இப்போ இதை நம்ம ஓவராலாக நமக்கு மல்டிபிள் பண்ணோன்னா
240 divided by இப்போ நமக்கு இங்கே 385.47 கிடைக்கும். இன்ட்டு 100 ரெண்டு பக்கமும் பண்ணோன்னா 2400 divided by 385.47 கிடைக்கும். அப்போது இதை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 6.22 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இன்ட்டு 100 ரெண்டு பக்கமும் பண்ணோன்னா அப்போ கிராம் சென்டிமீட்டர் -3 இந்த யூனிட் மறக்காமல் போட்டுக்கோங்க. சென்டிமீட்டர் -3 அப்போ நமக்கு டென்சிட்டி இந்த சம்மோட டென்சிட்டி வந்து 6.22 கிராம் சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்குது. இதெல்லாம் சிம்பிள் கேல்குலேஷன்ஸ் தாங்க. நம்ம ஜென்ரலாக மல்டிபிள் பண்ணாவே நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். இது ஒன்றும் பெரிய ஸ்டெப் எல்லாம் இல்லை. இப்போ நம்ம எவாலுவேட் யுவர் செல்ஃபில் கொடுத்த 3 சம்ஸுமே பார்த்தாச்சு. ஓகே, தேங்க்யூ.